ஏம்மா அழுவாம பத்திரமா இரு. என்னம்மா நேரத்துக்கு நேரம் மாத்திரைலாம் சாப்பிடு. யார்கிட்ட எந்த வம்புக்கும் போகாதம்மா, சண்டைக்கெல்லாம் போகாத. யாரும் உனக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டாவ. நீ பாட்டு காலையில் எழுந்திரிச்சு சோத்த ஆக்கு சாப்பிடு, நேரத்துக்கு மாத்திரையை போடு. நீ பாட்டில் இரு. என்னம்மா உன்கிட்ட பேசினா மட்டும் நீ பேசு. நீ ஏன் யார்ட்டையும் போய் பேசிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காதம்மா. என்னாலே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி வந்துட்டு இருக்க முடியாது. பார்த்திரு. என்ன போயிட்டு வரேன். ஏன் மக்களே போகிறேங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு தானே போகிறேன்ன. பிறகு என்னத்துக்கு மக்களே இப்பயே போகிறேங்க. அம்மா மேலே எதுவும் கோவமா மக்களே? நான் வேணா யார்ட்டையும் சண்டைக்கு போகாமல் இருக்கேன் மக்களே. நீ பாட்டில் இரு மக்களே. இன்னும் ஒரு மாதம் இருந்துட்டு போ. திருதுப்புன்னு போனேன்னு அம்மைக்கு சங்கடமாக தெரியல. அம்மா மேலே கோவமா மக்களே உனக்கு? எம்மா உன் மேலே எனக்கு என்னம்மா கோவம்? உன் மேலே எனக்கு கோவம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சந்தோஷமாக தாம்மா போகிறேன். என் பிள்ளையை பார்க்காம இருக்க முடியல. எவ்வளோ நல்லாச்சு அவளை பார்த்து. ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுதுமா பார்க்காம. கண்ணுக்குள்ளேயே நிற்கா. என்னமோ மாதிரி இருக்குது. அதாம்மா போய் அவளை பார்க்கலாம்ல, அதுக்கு தாம்மா போகிறேன். நீ எதுவும் நினைக்காத, நான் அடிக்கடி வாரேன். நான் போயிட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு வாரேம்மா. இடையில வாரேன். உனக்கும் சங்கடமாக இருந்தால் அங்கே வாமா. ஆமாத்த, உங்களுக்கு எப்போ சுசீலாவை பார்க்கணும்னு தோணுது அப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்கத்த. நீங்கள் சங்கடம்லாம் படாதீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட எங்கள் கூடயே வாங்கத்த. நீங்கள் வந்து அங்கே இருங்க, எங்கள் அம்மா இருக்காவில்ல. நீங்கள் பாட்டு பேச எடுத்து இருக்கலாம். அவங்களும் ஒத்தையில் இருக்கேன்னு சொல்லி தான் வருத்தப்படுதாவ. நீங்களும் வாங்கத்த. வேண்டாம் மக்களே, நான் அங்கெல்லாம் வரல. அங்கே வர அளவுக்குலாம் என் மனசில் இப்போ நிம்மதியெல்லாம் கிடையாது. நான் இருக்கேன் மக்களே. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போகிறேன்னு தான் சொன்னான். இப்படி திருப்புன்னு கிளம்பவும் தான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தெரியுது. வேற ஒன்றும் இல்லை. இருந்துட்டு போ மக்களே. ஏம்மா நான் தான் சொல்லுதேன்ல, என் பிள்ளையை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதனால தான் போகிறேன். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதும்மா. நான் வாரேம்மா. சந்தோஷமாக அனுப்பி. இப்போ நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இனிமேலாம் எந்த பிரச்சனையும் வராத. நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் சுசீலாவை. அவளுக்கு எந்த குறவும் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. அவளை நான் பார்த்துக்கிறேன். ஆமாப்பா, நீங்கள் தான் அவளுக்கு இருக்க பெரிய துணையே. நீங்கள் தான். அவளை எதுவும் சொல்லி காமியெல்லாம் குத்தி காமிச்செல்லாம் செஞ்சிடாதீங்க. இல்லை, இந்த நிலைமைக்கு போயிட்டு பொழைச்சி வந்ததே பெரிய பொழப்பு. நீங்கள் நல்ல முறையாக பார்த்துக்கிட்டேன்னு. என்னப்பா உங்கள் அம்மா ஏதாவது சொன்னாலும் நீங்கள் நல்ல முறையாக பார்த்துக்கிடுங்கப்பா. யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அவன் மனசு இப்போ என்ன நிலமையில இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஏதோ உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வாரேங்க. நீங்கள் தான் அவளை நல்லா கண்ணுங்கத்தமாக பார்த்துக்கிட்ட நின்று அவளை கைவிட்டுறாதீங்க. அவளுக்கு அவங்க அப்பாவும் கிடையாது, யாரும் கிடையாது. நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் தான் சொல்லுதேன்ல, நான் நல்ல முறையாக பார்த்துக்கிட்டேன். ஒரு பிரச்சனையும் வராது சுசீலாவுக்கு. நான் கூட இருக்கோம்ல. சரி அம்மா, நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காத. என்ன எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காதம்மா. சாப்பிடு வயிற்றுக்கு. உனக்கும் சர்க்கரையெல்லாம் இருக்குல்ல. நீ கீழே படுத்துட்டு இன்னும் யார் பாப்பாவை சொல்லு. நீ நல்லா இருக்க வரைக்கும் தாம்மா உனக்கு. நீ நல்ல முறையாக சாப்பிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இரு. என்ன நினச்சி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே கிடக்காத. நான் போயிட்டு இடையில வருவேம்மா. என் பிள்ளை மட்டும் போய் பார்த்துட்டு ஒரு 4-5 நாள் இருந்துட்டு கூட வாரேன். வந்து மறுபடியும் ஒரு 4 நாள் இருந்துட்டு போகிறேன். நான் என்ன ஆஃபீஸ் வேலைக்கே போகிறேன்? லீவ் போட முடியாதுன்னு சொல்லுறதுக்கு வீட்டில் தானே இருக்கேன். காலையில் இதில் கொண்டு வந்து விட சொன்னால் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. திருப்பி சாயங்காலம் போகும்போது அவை கூட போயிடுவேம்மா. நீ அழுவா மாரி உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு நீ போன் விடுமா, நான் ஓடி வரேன். சரி மக்களே, பார்த்து பத்திரமா போனேன். என்ன மக்களே, இனிமேல் எந்த மனசில் இந்த மாதிரிலாம் தப்பான முடிவுலாம் எடுக்கக்கூடாது. எதையும் நினச்சலாம் அழுவாது. என்ன மக்களே, எதாக இருந்தாலும் அம்மா இருக்கேன். நீ எதை நினச்சின்னு பயப்படாமல் போயிட்டு வா. என்ன உனக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்துடு. நான் பார்த்துக்கிட்டே. என்னப்பா போயிட்டு வா. சரிம்மா, அழுவாம இரு. என்ன சரி மக்களே, போயிட்டு வா. எங்க போகிற வழியில் ஒரு 8 மீனம்மாவை போய் பார்த்துட்டு போவேன். என்ன சரிம்மா, வாங்க போகலாம். அத்தை உடம்ப பார்த்துக்கிடுங்க. என்ன நீங்கள் சங்கடப்படாதீங்க. சுசீலாவை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். நீங்கள் எதுவும் நினைக்காம இருங்க. என்ன சரி மாப்பிள்ள, பிள்ளைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. சரி போயிட்டு வரோம். கொஞ்ச நாளைக்கு இங்கனக்குள்ளேயே இருந்துட்டு போகிறேன்னு சொன்னவா மனசில் என்ன நினச்சாலும் ஏது நினச்சாலும் திடுதிப்புன்னு போகிறா. சங்கடமாக இருக்குது. சரி, பிள்ளை அங்கே போய் பொழைச்சி தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு நான் கட்டி காக்க முடியும்? போட்டும், போய் பத்திரமா நல்ல முடியும் பொழைச்சா சரி. ஏட்டி உமா, நேற்று சாயங்காலம் எப்போ தான் வீட்டுக்கு வந்தேன்? நானும் 2-3 வாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன். ஆளையே காணும். பிள்ளைகள் வரலன்னு சொல்லுச்சு. என்ன செஞ்சுட்டு கிடந்தாங்க? ஏக்க சமைச்ச பாத்திரம்லாம் கிடந்துச்சுலக்கா, கொஞ்சம் கழுவி போட்டு வருவோமேனு ருக்கம்மா நம்ம சின்ன பொண்ணு லட்சுமிக்கு எல்லாரும் நின்னாவ. அழகி கூட சேர்ந்து பாத்திரம்லாம் கழுவி போட்டு வந்தேங்க்கா. அப்படி எப்படி போட்டு பிறந்தா ஒத்தையில கஷ்டப்படுவாவில்ல, அதான் எல்லாரும் சேர்ந்து கழுவி போட்டு வந்தோங்க்கா. அப்படியே சாப்பாடு நீங்கள் தான் செஞ்சேன்னு சொன்னாவ. நீயும் லட்சுமி அக்காவும் சின்ன பொண்ணு தான் செஞ்சீங்களா? 3 பேரும் சேர்ந்தா இவ்வளவும் சமைச்சு நல்லா தண்டி இருந்துச்சு சாப்பாடு. ஆமாக்கா, 20 பேரும் தான் சொன்னாவ. சரி, நம்ம ஆட்கள் தானே, இன்னும் குறையா வந்துட போது. நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து சமைச்சோங்க்கா. அது நல்லா தான் வந்துருந்துச்சு. இந்த டீயை போட்டாவும் டீயையும் இந்த சட்னியை மட்டும் அரைச்சி ராணி அக்கா தான் அரைச்சாவ. அவிதான் டீயும் போட்டாவ. பாக்கி இந்த கிச்சடி, இட்லி, சாம்பார் இதெல்லாம் நாங்கள் தாங்க பண்ணோம் 3 பேரும் சேர்ந்து. சரி டீ, நானும் கொஞ்ச நேரம் அங்கே நிற்கலான்னு தான் பார்த்தேன். வீணும் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாவா. மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சுடி. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு என்னால் அலைஞ்சிட்டு நிற்க முடியல. பார்த்துக்க
அங்கே போய் எந்நேரமே மருந்து வாடைக்குள்ளெல்லாம் நின்று நின்று ஒரு மாதிரி தலை சுற்றுன மாதிரி வந்துட்டுமா. 2-3 நாளாக நல்லா தூக்கமே இல்லை. நேத்தான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நல்லா படுத்து ராத்திரி உறங்கிட்டேன். அதான் வந்து அங்கிட்டு பார்க்க முடியலை. சரி சரி, காம சொல்லதான் செஞ்சாவ சண்டைன்னு நம்ம என்னத்தை போய் கேட்க முடியும் சொல்லுங்க. அவிய குடும்ப சண்டை இன்னைக்கு பேசுவாவ, நாளைக்கு ஒத்தி போவாவ. நம்ம என்னத்தக்கா சொல்ல முடியும்? நான் ஒன்றும் சொல்லலை. சின்ன ஒன்று லட்சுமி அக்காவும் தான் போய் ஏசிருப்பாவ போல முனியம்மாவை. ஆமாட்டி, நான் அங்கே தானே நின்னேன். என்ன சண்டை போட்டாவ? 2 பேரும் மாற்றி மாற்றில வாய் பேசுதாவ. நேற்று காலையில் முனியம்மா வந்து ஏசும்போது நான் அங்கே தான் நின்னேன். திருப்பி ராணியக்கா வந்து சண்டை போடும்போது நான் அங்கே தான் அப்படி நின்னேன். நம்ம என்ன சொல்லுது? நம்ம ராணியக்காக்குன்னு சொல்ல முடியுமா, முனியம்மாக்குன்னு சொல்ல முடியுமா? இவிய 2 பேரும் பேசுறதும் தப்பாக தான் இருக்கு. அவியலும் பேசுதாவ, இவியலும் பேசுதாவ. நம்ம யாருன்னு சொல்ல முடியும்? நான் இப்படிலாம் பேசாதே வைக்காதேன்னு சொன்னேன். அதோட ருக்காம வந்து சத்தம் போட்டாவ, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாவட்டி. ஆனால் ராணியக்கா நம்ம சுசிலா இருக்கல்ல, அவன் நடிச்சான்னு அடிச்சு சொல்லுதாவட்டி. ஏதோ உண்மையை சொல்லுத மாதிரி சொல்லுதாவ. ஆனால் நானும் தானே இந்த 4 நாளாக ஆஸ்பத்திரி போய் வந்தேன். அவளுக்கு உண்மையாகவே உடம்புக்கு தம்பி முடியல. கைக்கெல்லாம் ஊசி போட்டாவ. அவள் மருந்து குடிச்சிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணி சொன்னாவ. நாங்கள் முதல் நாள் போனப்பெல்லாம் கண்ணே திறக்கல தெரியுமா. ஒரு நாள் ஃபுல்லாக மயக்கத்தில் கிடந்தாமட்டி. அடுத்த நாள் தான் கண் முழிச்சு ஆட்களை பார்த்தா. அப்படி தான் கிடந்தா. ஆனால் ராணியக்கா சொல்லுதாவ, இவன் நடிக்க ஆத்தாளும் அவளும் இப்படி நடிக்காளும் போய் சொல்லுதாவ. இவன் மருந்தே குடிக்கல, இப்படி ஏமாத்துதாலும் சத்தம் போடுதாவ. என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்கி. நானும் தம்பி ஆஸ்பத்திரியில் நின்னேன். எக்கா என்கிட்ட யாரும் சொல்லலை. ஆனால் அவைய பேசிட்டு இருந்து என் காதில் விழுந்துச்சுக்கா. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் தயவுசெய்து நீங்கள் போய் யார்கிட்டையும் சொல்லிடாது. என்ன டியூமா நீ சொல்லுறது நான் யார்ட்டையாவது போய் சொல்லுவேன்னா சொல்லு. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏக்கா, நம்ம சுசிலா உண்மையாகவே மருந்தெல்லாம் குடிக்கலையாமாக்கா. மீனம்மா வீட்டில் போய் இருந்தால, அவள் 2-3 நாளாக சரியாக சாப்பிடாம அழுதுகிட்டே கிடந்தாளாம். அப்போ தான் மீனம்மா கேட்டவளாம், என் மக்களே இப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கம்மா. எங்கள் அம்மாவும் சேர்க்க மாட்டேங்காவ, எங்கள் வீட்டு அறைவில் என்ன சேர்க்க மாட்டாவ, யாரும் என்னை மதிக்க மாட்டேங்காவ, எல்லாரும் என்ன வீட்டை விட்டு விரட்டுதாவ. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி மட்டும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் மருந்து குடிச்சிட்டேன்னு போய் சொல்லுங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஆஸ்பத்திரியில் நிற்கா, அவள்கிட்ட சொல்லி நான் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துக்கிடுதேன். நான் மருந்து குடிச்சேன்னு போய் சொன்னாதான் என் வீட்டில் எல்லோரும் சேர்த்துக்கிடுவாவ என்னன்னு சொல்லி அவள் தான் போய் சொன்னாலாங்க்கா. அதனால தான் மீனம்மா அப்படி சொல்லியிருக்காளாம். மீனம்மா வந்து இங்கே எல்லாத்தையும் சொல்லியிருக்காவ. அதனால தாங்க அந்த கோவத்தில் தான் இன்றைக்கி ராணியக்கா போய் சண்டை போட்டிருக்காவ. நான் நேராலாம் எதுவும் கேட்கலக்கா. இவியலுக்குள்ளே பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். அப்படி தான் எனக்கு தெரியும். உண்மையா பொய்யான்னு தெரியலை. என்ன உமா சொல்லுத? மீனம்மாவே சொன்னாவளா? ஆமாம், மீனம்மா தானே நம்மளுக்கெல்லாம் ஓடி வந்து சொன்னாவ இவ விஷத்தை குடிச்சிட்டான்னு. ஒருவேளை இருக்குமோ என்னன்னே தெரியலேட்டி. தலையே சுத்துத மாதிரி இருக்கு. உண்மையாகவே போய் தான் சொல்லியிருப்பாளோ. ஆனால் முனியம்மாக்கு எதுவும் தெரியாது போலாட்டி. அது கிடந்து பிள்ளை கிடக்கான்ல துடிச்சிட்டு கிடந்துச்சு. நாங்களும் அது அழுவை பார்த்துட்டு தான் ஓடி போனோம். எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. அவையே தான் அப்படி பேசிகிட்டு இருந்தாவ. அதை தான் ருக்கம்மா, நம்ம ராணியக்கா, லட்சுமி அக்கா இவையே தான் பேசிகிட்டு இருந்தாவ. அதை வச்சு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. ஏக்கா, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாது. அப்புறம் ஏன் தலை தான் கிடந்து உருளும். இல்லாட்டி நான் யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன். நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஐயோ, என்ன இவ இங்கே வரா? மீனம்மா, என்ன எப்படி இருக்கிய? நல்லா ஜம்முன்னு இருக்கிய போல. நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதான் போகிற வழியில் உங்களை ஒரு எட்டு போய் பார்த்து ரொம்ப நீங்கள் பண்ண எல்லா காரியத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு போகலான்னு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் மீனம்மா. ஏட்டி சுசிலா எப்படி பேசுத? நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லு பார்ப்போம். நான் நீ சொன்ன பொய்யை நான் வெளியில் சொல்லிட்டேன், நீ கோவப்படுற. நான் நீ சொன்ன மாதிரி வெளியில் சொல்லி எல்லாத்தையும் போய் சொன்னேன்னு அவிய எல்லாரும் என் மேலே கோவப்படுதாவ. நீங்கள் உண்மையாக நடக்கலை, இப்படி நேர்மை தவறிட்டீங்கன்னு எல்லாரும் என் மேலே கோவப்படுதாவ. நான் யாருக்கு பயப்பட முடியும்னு சொல்லு பார்ப்போம். சத்தியம்லாம் பண்ணிலே மீனம்மா, சத்தியம் பண்ணிலே. யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன். நீ தைரியமாக போ. உன் வாழ்க்கை விஷயத்துலலாம் நான் விளையாட மாட்டேன். உன்னை என் பிள்ளையத்தான் பார்க்கேன் வைக்கன்னு பயங்கரமாக பேசினீங்களே. பிறகு என்னத்துக்கு போய் இப்படி சொன்னியே? ருக்கம்மாட்ட சொல்லி, ருக்கம்மா ஊர் ஃபுல்லாக சொல்லி, இன்றைக்கி எங்கள் அன்னிக்காரி வரைக்கும் தெரிஞ்சு எங்கள் அம்மையை ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காவ. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நீங்கள் உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்ன இப்படி நம்பி த்ரோ பண்ணிட்டே? யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன்னு இப்போ அவ்வளோ பேருக்கும் சொல்லிட்டே. என்ன நல்லா இருந்துட்டு போங்க. இருந்தாலும் நீங்கள் செஞ்சதில் ஒரு வகையில் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அதனால தான் போகிற வழியில் அந்த நன்றியை பறக்க வேணாமேனே வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு போவேன்னு வந்தோம்.
நீங்கள் செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி என்ன. இனிமேல் இந்த பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். சொல்ல மாட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. போதும் நீங்கள் பண்ண பெரிய உதவிக்கு ரொம்ப நன்றி மீனம்மா. இனிமேல் இந்த பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்கணும்னு கூட நினைக்க மாட்டேன். சே, சத்தியம்னு எத்தனை வாட்டி சொன்னீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே. இன்னும் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் தெரியல. அதுவும் என்னைக்கு தெரிஞ்சு எப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு போயிடலான்ட்டு நான் கிளம்பிட்டு இருக்கேன் மீனம்மா. அதான் சரி ஒரு வார்த்தை பார்த்துட்டு போயிடலாமே, இவ்வளோ உண்மையாக நடந்தவில்லை, ஏன் பார்க்காம போகணுமேனு வந்தேன். சரி போயிட்டு வாரேன். சே, என்ன இப்போ இவ்வளோ தூரம் வந்து இப்படி திட்டிட்டு போறா? நம்ம என்ன நல்லது செய்யணும் தானே நினச்சோம். இப்படி ரோட்டில் ஒத்தையில கஷ்டப்படுதாலே இவ்வளோ வீட்டுக்கு கூட்டு போய் வைக்கணும்னு நான் நல்லது நினச்சி தானே இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன். இவ அழுதான்னு தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன். என்னால் எனக்கு நான் என்ன இன்னைக்கு எப்பவும் போய் சொல்லிட்டு அலைதேன். எனக்கு நடிக்க தெரியல, என்ன அதட்டி கேட்டோன்னே நான் உண்மையை சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு இப்படி என்கிட்ட கோவப்பட்டுட்டு போகணும்? இவளுக்கு நான் நல்லது செய்யணும் தானே நினச்சேன், கெட்டது எதுவும் செய்யலையே. கடவுளை, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பேரில் தப்பு தான் வருது.